எங்கள் வீட்டுக்காரரு தவறான தொடர்பில் இதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. உங்கள் கிட்னி ஏமா விற்றீங்க? கஷ்டம் மேடம், இருக்க இடம் கிடையாது. அம்மா வீட்டில் இருந்தேன், வேலை வெட்டிக்கு போகாமல் அடிக்கடிக்கு 2 குழந்தை, பொம்பளை குழந்தை ஆகிடுச்சு. விட்டுட்டு அடிக்கடிக்கு போயிடுவார் அவர். என் 2 குழந்தைங்க வச்சுன்னு நான் என்ன பண்ண முடியும்? அப்பா எத்தனை நாள் சோறு போடுவாங்க, அம்மா எத்தனை நாள் சோறு, 2 நாள் கழிச்சு வருது, 3 நாள் கழிச்சு வருது. வந்து நம்ம இதேமாரி இருக்கும். எனக்கு நான் இந்த மோட்டர் வண்டி முன்னெல்லாம் மோட்டர் வண்டியில் தான் போவாங்க, 5 ரூபா கொடுத்து ஸ்டாண்ட்லிக்கு. அப்போ எங்கள் சின்ன பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு தூக்கின்னு போய் அப்போ பேசிக்கிட்டாங்க. ஒரு இடத்துல கிட்னி கொடுத்தாக்கா இந்த காசு தராங்களாம், நான் இந்தமாரி கேட்குறாங்க, இந்த குரூப்பு ஏ ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு வாசனை இது கொடுத்துட்டு நம்ம இடம் எங்கன்னா வாங்கிக்கணும். ஒரு 5,000க்கு 20,000க்கு இடம் வாங்கிக்கணும். எவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க? பேசிக்கிட்டாங்க. 45,000 பேசிக்கிட்டாங்க. இது எத்தனை வருஷம் ஆச்சுமா? ஆகிப்போச்சு, இந்த 15 வருஷம் ஆகிப்போச்சு. 14 வருஷம் 15 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த காசு எடுத்துகிட்டு வந்து அம்மா இடம் இருந்தது பாருங்க, அந்த பாதி இடத்த நாங்கள் வாங்க போனதை எங்கேயுமே வாங்காதீங்க, இந்த இடத்த வந்து கட்டிக்கோங்க சொன்னாங்க. அம்மா பாதி இடம் விட்டாங்க, கட்டினம்மா. யார்? உங்கள் அம்மா? எங்கள் அம்மா. அப்போ வெளியே போனாங்க, காசு எடுத்து நான் வெளியே எங்கன்னா போயிட போகிறேன். அவங்களும் சுயநலம் வந்து செஞ்சுட்டாங்க. அந்த டைமில் என்ன கொடுத்தீங்களா உங்களுக்கு காசு? இல்லை, அந்த வீடு கட்டினேன். என்னம்மா நான் கஞ்சும் கூழும் நாங்கள் ஊற்றுறோம், நீ 2 குழந்தை வச்சு இந்த வயசில் கொடுக்காதுன்னு அந்த டைமில் சொல்லலை. எனக்கு யாரும் தைரியம் கொடுக்கல. உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா நீங்கள் கிட்னி கொடுத்தது? தெரியும். ஆனால் கொடுக்காதுன்னு தெரியும். குழந்தைங்க பார்க்கறதுக்கு அவங்க 100 ரூபாய் கேட்டாங்க ஒரு நாளைக்கு. அவங்களும் சரி கிடையாதா, சரி கொடுத்துட்டேன். அந்த இடத்துல பாதி இடம் கட்டிக்கினேன். குழந்தை வச்சு 40,000 வச்சு கட்டிட்டீங்க? கட்டிக்கினேன். கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தோம். கொண்டோம். அந்த பக்கத்து வீட்டு பொம்பளை இருந்துச்சு, அந்த பொம்பளைக்கு இன்னொருக்கும் ஃபஸ்ட்டு தொடர்பு. வீட்டு உள்ளே படுக்கிறது இல்லையா, வெளியே வண்டியில் படுத்துக்கிறது, அவள் குளிக்கிறத பார்த்து இந்த மாரி சராக்கி இருந்தது. இதெல்லாம் ஒரு 3 மாதம் 4 மாதமாக ஒழிஞ்சு போச்சு. நான் இந்த வித்திரம் வந்து நான் செத்து போச்சம்மா. இந்த அச்சர பக்கத்தில் இந்த பொம்பளை கூட சேர்ந்து எனக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடைக்காது. எனக்கு சேர்ந்து சித்திரவாதம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என்னம்மா பண்ணுறாங்க? உள்ளுக்குள்ள நீ சாகும் வீட்டுக்குள்ளே தேத்து. ஆமாம், கத்தி தற்க வருது. நான் பெண்ணாயில் குடித்தேன், ஆட்டோ கண்ணாடி தலையில் அடிக்கிறது, செவுத்துல எத்தனை. எதுக்கு? அந்த பொம்பை அங்கே ஏன் போனேன்னு கேட்கக்கூடாது, மாதா கோயிலான்னு நான் போகக்கூடாது. நீ வேவு பார்க்க வந்த, இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்குது, நான் பார்த்துட்டு வந்து கேட்டால் கஞ்சி. எத்தனையோ பேர் போய் கடைசியில் இவர் மாட்டிட்டு வீட்டில் இருக்கிற நகை காசு எல்லாம் போய் எங்களை நடு தரலாம் ஆக்கிட்டு இங்கே ஓடி வந்துட்டோம். மெட்ராஸுக்கு வீடை காலி பண்ணி எங்கள் மச்சன் புருஷனை வந்துட்டாரா? கூட்டுன்னு வந்துட்டேன் நான். இந்த பிரச்சனைலாம் வேணால் நம்ம எங்கன்னா இப்போ நிம்மதியாக இருக்கலாம். இது அதான் ஊராக இந்தமாரி செஞ்சுன்னு இருந்தால் நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்குறேன். இந்த தொழில் இப்போ தினமும் இருந்து நீ போனாலும் என்ன பண்ணுற ஏது பண்ணுற உன் பின்னாடி நான் வர்றேன். உண்மை, நான் வர்றேன். பெரிய பொண்ணுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கோசரம் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். உட்காருங்க. பெரிய பொண்ணுங்க கல்யாணம் பண்ணுறதுக்கோசரம் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். நான் கல்யாணம் பண்ணால் எனக்கு பணம் கிடையாது. அதனால் ஒவ்வொரு மஜித்தா லெட்ரு கொடுக்க ஆரம்பித்தேன். நான் ஏழைப்பட்ட பொண்ணு கல்யாணம்னுக்குன்னு இவரை மட்டும் அந்த இடத்துல விட்டேன். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க இருக்குதே, நீ பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு விட்டேன். இவர் என்ன பண்ணுறது, பொம்பளை பிள்ளைங்க குழந்தைங்கள பார்த்துக்கல, அந்த பொம்பளை கூட என்னாரமோ உட்காந்துன்னு பூ கடையாண்ட உட்காந்துன்னு பேசிக்கின்னு மட்டில் அரிச்சிக்கின்னு முதுகில் அரிச்சிக்கின்னு கையை பிடிச்சி இழுத்துக்கின்னு இப்படியே வண்டிக்கு போவாது. ரொம்ப அங்கே இருக்கிற ஜனம். மேடம், இது வந்து நான் என் பொண்ணு கூட ரொம்ப சின்னது, 7 மாதம் சின்னது. இது நான் தான் வளர்த்துனேன் குழந்தையிலேருந்தே. அப்பாவால் வேலை செய்ய முடியாது, அம்மா மட்டும் கட்டட வேலை செய்வாங்க. அவங்க தான் கல்யாணமே பண்ணி வச்சாங்க. சரி ஏதோ நல்லாயிருக்கும் சொல்லி நம்ம கொடுத்தோம். சரி கொடுத்துட்டோம், தவறி போச்சு. 10 வருஷமாக நாங்கள் அதுக்கு எல்லாமே செய்துன்னு இருந்தோம் புருஷர்கிட்டன்னு. திடீர்னு இப்போ வந்து அவர் வேறு வழி போய் அதால் இது பொறுத்துக்க முடியல, சகிச்சு வாழ முடியல. நான் சகிச்சு வாழ்ந்துக்குமான்னு சொல்லியும் அனுப்பி வச்சும் பார்த்தேன், மீறியும் வந்து இதால் வந்து சகிக்க முடியல அந்த இதுவெல்லாம். இப்போ ஒரு மாதம் பொண்ணப்போ இப்படி கொடுத்துருக்கீங்களே, என்னம்மா பண்ணுறது? அவங்க அது மாதிரி வந்து எங்களை ஆர்பாரில் வேலை செய்கிறாரு அப்படி இப்படின்னு ஏமாற்றிட்டாங்க. விசாரித்து கொடுக்க வேண்டாமா? விசாரிக்க எங்களுக்கு டைம் கொடுக்கல. ஒரே மாதம் உடனே அவங்க மாமியார் இருக்காருங்க பார்த்தீங்களா, உடனே ஒரு நிமிஷம் கூட விட மாட்டாங்க. வந்து உடனே 10 வருஷமா அவங்க நல்லா தான் பார்த்துருந்தாங்க. இப்போ அவங்க அண்ணன் பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலை வருதுன்ட்டு இதுகிட்ட எல்லாமே முடிஞ்சு போச்சு. நாங்கள் எல்லாமே இது வாழ்க்கைக்கோசம் கொடுத்துட்டோம். இது எல்லாம் எதுவுமே கிடையாது இனிமேல்னு தெரிஞ்சு பாவம் அந்த பொண்ணை, கல்யாணம் ஆகாத பொண்ணை ஜாயின் பண்ணி அது வாழ்க்கையும் பாழாக்கிறேன். நான் இது வரைக்கும் அந்த பாப்பா மறைச்சிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, நேருக்கு நேரா எல்லாமே. இப்போ 1 மாதம் ஆகுது மேடம். அது வந்து அங்கேருந்து 2 நாள் எங்களுக்கு நியூஸ் தெரியாது. நான் அடையாருக்கு போயிட்டேன் மேடம், கிருஷ்ணா ஊற்றிக்கினேன். நான்
அவர் நிம்மதியாக இருக்கட்டும்ட்டு நான் கிருஷ்ணாவில் ஊற்றிக்கினேன். அடையார்லேருந்து சிஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க. 2 குழந்தைய வச்சு ஒரு பொண்ணு இங்கே இருக்குதுமா, மிரட்டி நாங்கள் கேட்டோம், உன் நம்பரை கொடுத்துதுன்னு. நானா இவங்க இந்த நம்பர் கொடுக்கறதுக்கு முன்னே நான் போய் பாப்பா வரல. இன்னொரு குழந்தை 3 இருக்கு. அவர்கிட்ட ஒன்று இது விட்டுட்டு வந்திருக்குது. சின்னவங்க 2 பேரும். வெறும் மட்டும் அவங்க நான் அப்பா கூட போகிறேன்னு சொல்லிட்டு போனாராம். கூப்பிட்டேன், அம்மா கால் வலிக்குது நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி நானும் இந்த தடவை வீட்டுக்கு கூட ஸ்ட்ரைட்டாக வரல. இது அடையாருக்கு போயிருக்குது. போய் ஆனா 20 நாள் ஆச்சு. கஷ்டம் கொடுக்குறதா அவங்க வந்து என்னன்னு கூட கேட்கல. அதனால தான் நான் போகல. அங்கே நான் அடையாரில் போய் இருந்துட்டாங்க. எங்க போனேன் அடையார்? அடையார்ல கோயில்ல இருந்துட்டேன். சர்ச்சு அவங்க அந்த கேமரா கிரவுண்ட் வச்சிருக்காமா, இருக்குல்லம்மா, இப்போ பண்டிகை டைம்ன்ட்டு அந்த கேமரால தான் என்ன கண்டுபிடிச்சாங்க. நான் ஒரே இடத்துலயே உட்காந்துருக்கிறேன்ட்டு வாயெல்லாம் கிழிஞ்சு போய் ஏன் அடிச்சுட்டாரு. அப்படி அடிச்சு வாய் உதடெல்லாம் கிழிஞ்சு போய் மோந்திரத்தை திருப்பி அடி. எதுக்கு அடிச்சாருமா? இது கேக்குது இல்ல, இதெல்லாம் குழந்தைங்களை எல்லாம் எப்படி பார்த்துப்பாரு? குழந்தைங்கள பத்தி அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்பதான் இந்த 6 மாசமா தான் இவங்க தொடர்பு ஏற்படுத்தல. இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட அன்பா தான் இருப்பாரு. மாமான்ற வார்த்தை விட்டு வேற வார்த்தையே எதுவுமே நான் பேச மாட்டேன். எதுனா தப்பு பண்ணா கூட அடிப்பாரு, நான் வாங்கிக்குவேன். ஆனா சொல்லுக்கலாம் என்னால முடியாது. அதனால நான் இது பண்ணவே மாட்டேன். ஆனா இது எனக்கு தாங்க முடியல. இது மட்டும் என்னால. அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க, ஒண்ணா போனாங்க, இப்படிலாம் சொல்றாங்களா, அதெல்லாம் என்னால தாங்க முடியல. நீ பார்த்துருக்கியாம்மா அவங்க 2 பேரும் நேரா பேசிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கியா? எல்லாருமே சொல்றாங்க மேம். நான் போறேன் அங்க போய் கேக்குறேன், தேவி அந்த மாதிரி எல்லாம் பண்றேன். இல்ல அவங்களே ஸ்ட்ரைட்டா ஒத்துக்கணுமா? ஒத்துக்கினாங்க மேடம். அந்த பொண்ணு என்கிட்டயே ஒத்துக்கினாங்க. நான் நடந்தது உண்மைதான், தப்பு பண்ணேன், இப்ப தப்பு பண்ணிட்டேன்னு தலை குனிறேன். நான் இதுக்கு மேல இதுக்கு மேல நான் வரமாட்டேன் வரமாட்டேன். ஆவடியில சொன்னாங்க. ஆவடியில போய் ஆனா சொன்னா அன்னைக்கு நைட்டே நாங்க வந்து பேசுனது அவர்கிட்ட இதே தான், நான் பேச மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுது. விட்டு நகர்ந்துருந்தோன்னா விட்டுடலாம், நவர்ற மாதிரி அது தெரியல. நாங்க நல்லா பேசி பார்த்தோம். அதுவும் ஒரு பொண்ணு தான். வானம்மா இதே இது என்ன மாதிரி இருக்கு, நான் நல்லா இதுக்காக வச்சுக்கல. நாங்க இருக்கிறோம் பாக்குறதுக்கு. அவளை எல்லாமே தெரிஞ்சிட்டாங்க. அவளுக்கு யாருமே இல்ல. அக்காங்க எல்லாம் நல்லவங்க, 2 பேர் 3மே ரொம்ப நல்லவங்க. இன்னும் கூட மரியாதை கொடுத்துதான். எத்தனை வாட்டி போய் சொல்றது, கேட்குற மாதிரியே கிடையாது. அவருக்கு இது பண்ணி கூப்பிட்டா நீ செருப்பை தள்ளி விட்டு போயினே இருக்க வேண்டியது தானே. கூப்பிடுறாருன்னா அவர் தான் என்ன கூப்பிடுறாரு, அவர் தான். ஆனா ஃபோன் வருது, அவகிட்ட இருந்தா வருது. இப்படி ஒரு மிஸ்கால் அடிக்கிறத உடனேயும் என்ன வேலை பார்த்தோன்னா திப்பு 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 கூட செல் எடுத்துக்கிறாரு. சாப்பிட்டு இருந்தா எழுந்து எடுத்துக்கிறாரு. முன்னாடி அதெல்லாம் கிடையாது. யாரும் நான் எடுப்பேன் ஃபோனு, ஜென்ஸுங்க தான் பேசுவாங்க, வேலை விஷயமா பேசுவாங்க, அவ்வளோதான். எனக்கு 1000 வேலை இருக்குது, நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன். இப்போ இந்த 7 மாசமா தான் நைட்டு வேலை ஒண்ணுமே இல்லை. நல்லா தூங்கி ஏந்து வராரு. வேலைக்கு போன வருஷம் ஒரு உடம்புல ஒரு அழுக்காச்சு இருக்கு. எங்க போயிட்டு வர்ற? எங்க இருப்பாங்க அவங்க எங்க தெரியல மேடம். அதெல்லாம் அங்க வந்து நானும் என் பையனும் கூட போய் கேட்டோம். சொல்றா தேவி கிட்ட, நம்மளுக்கு நிம்மதியே இல்ல சொல்றா. ஒரு நைட் அப்படிதான் எங்க அம்மா கட்டி வச்சாங்க, காசு கொடுத்தாங்க. நீ நான் என் பசங்க இருக்கிறது தானே அந்த வீடு கட்டணும். நம்ம என்னை வெளியே தேத்துட்டு அவர் வண்டி உள்ள பாத்துக்கினாரு. நான் 12 மணி வரையும் வெளியிலேயே உட்காந்துருந்தேன். அவங்க அண்ணி கூட என்ன கூப்பிடல, பான்னு பக்கத்துல கூப்பிடவே இல்லை. எல்லாரும் பேர்ல இருக்கு. அவங்க வீட்டுல போய் படுத்தா அவங்க மாமியார் பேர்ல இருக்கு மேடம் வீடு. வீடுலாம் எங்க நான் அப்பயே சொன்னேன் மேடம், இதெல்லாம் வாங்கி அவங்க பேர்ல போடக்கூடாதுமா, உன் பேர்ல இருந்திருந்தா பயம் இருந்திருக்கும். அந்த காசு எங்க ஆயாது. எங்க அக்கா எனக்கு கொடுக்க, எங்க அப்பா வீட்டுல பங்கு எங்க அம்மா சம்பாரிச்சு அக்காவுக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு வீடு. எனக்கு வீடு கொடுக்கல, காசு கொடுத்துட்டாங்க. மாமியாரோட இடத்துல போய் கட்டிங்கன்னா அங்கேதான் நான் இருந்தேனே. நான் நிம்மதியா தான் நாங்க இருந்தோம். எதனா சண்டை வந்தாலும் வந்து இவங்க தான் எங்க 2 பேரும் அத்தனை நேரம் வரும், இவங்களும் வரும், சால்வ் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து. இந்த பொண்ணு வந்ததுல இருந்து தான் மேடம் இங்க இருந்து திருவள்ளூர், திருவள்ளூர்ல இருந்து அத்திப்பட்டு, அங்க இருந்து மெட்ராஸ், இப்படியே வீடு இல்ல அவங்களுக்கு. அவர் எங்க கூப்பிடுறாரு பசங்களை 3 புள்ளியும் ஒவ்வொரு ஊர்ல ஒரு இடத்துல ஒரு குழந்தை பெத்தேன்.